உங்களுக்கு தெரியுமா, இந்த நொடியில எங்கேயோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு சர்வர்ல இயங்குற ஏதோ ஒரு அல்காரிதமுக்கு அடுத்த 10 நிமிஷத்துல நீங்க எப்படி உணரப் போறீங்க அப்படிங்கிறது உங்களை விட ரொம்ப நல்லாவே தெரியும். ஆமா, அது ஒரு கசப்பான உண்மைதான். கண்டிப்பா. அதாவது உங்க கோபம், உங்க சலிப்பு, நீங்க அடுத்து என்ன வாங்க போறீங்க என்பது வரை எல்லாமே இப்போ முன்பே கணிக்கப்படுது. உங்க வாழ்க்கை உங்க கட்டுப்பாட்டுல இல்லன்னும், உங்க சுய சிந்தனை, அதாவது அந்த ஃப்ரீவில் உங்ககிட்ட இருந்து திருடப்பட்டுடுச்சோ அப்படின்னு நீங்க எப்பதாவது உணர்ந்திருக்கீங்களா? நெறைய பேர் இப்ப அப்படிதான் ஃபீல் பண்றாங்க. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம அலச போற மூலப்பொருள் நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட அந்த உள் மன சுதந்திரத்தை எப்படி திரும்ப பெறுவது அப்படிங்கறத ரொம்ப அப்பட்டமா உடைச்சு பேசுற ஒரு அற்புதமான கையெழுத்து பிரதி. சொல்லப்போனா, அந்த குறிப்புகள நான் முதமுறை படிச்சப்போ எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவா தான் இருந்துச்சு. ஏன்னா, இது வழக்கம் போல இருக்கிற தத்துவங்கள் கிடையாது. மனிதனோட உணர்வு நிலை, விதியோட பிடி, அப்புறம் இந்த டிஜிட்டல் திரைகளுக்குள்ள நாம எப்படி நம்ம வாழ்க்கைய தொலைக்கிறோம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப ஆழமான கேள்விகளை இது எழுப்புது. குறிப்பா எந்த சூழ்நிலையிலயும் சந்தோஷத்தை எப்படி ஒரு முடிவா தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கறதையும் இது பேசுது. சரி, இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதல்ல, வாழ்க்கை அப்படிங்கிறது நாம நடிக்கிற ஒரு நாடகமா, எல்லாமே முன்பே எழுதப்பட்ட விதியா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியோட இந்த குறிப்புகள் தொடங்குது. ஆமா, கர்மா அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிறதாமோ, அதுதான் நம்ம வாழ்க்கையோட பல வெளிப்புற சூழ்நிலைகளை தீர்மானிக்குதுன்னோ அந்த ஆசிரியர் சொல்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ எல்லாமே கர்மா, எல்லாமே விதி அப்படின்னா மனுஷனுக்கு எதுக்கு சுயசிந்தனை, எதுக்கு இந்த ஃப்ரீவெல்? என்னால எதையுமே மாத்த முடியாதுன்னா நான் ஏன் முயற்சி பண்ணணும்? இது கேட்கவே கொஞ்சம் முரண்பாடா இருக்குல்ல. இது முரண்பாடு இல்லைங்க, இதுதான் ரொம்ப நுட்பமான ஒரு உளவியல் உண்மை. அதாவது, நீங்க விதி அப்படின்னு சொல்றத ஒரு வெளிப்புற கட்டமைப்பா பார்க்கலாம். இதையத்தான் அந்த குறிப்புகள் கர்மா அப்படின்னு சொல்லுது. இப்போ உங்களால மழைய நிறுத்த முடியாது, அது விதி. ஓகே. ஆனா அந்த மழையில நனையும் போது நீங்க எப்படி உணர்றீங்க அப்படிங்கறத நீங்க மட்டுமே தீர்மானிக்கிறீங்க. இதுதான் உங்க அறிவாற்றல் செயல்பாடு. இங்கதான் நம்மளோட முழுமையான ஃப்ரீவில் வேலை செய்யுது. அடா, இது நல்லா இருக்கே. ஆமா, நீங்க எந்த மோசமான சூழ்நிலையில இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கிறத உங்களால சுயமா தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு அந்த ஆசிரியர் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. கொஞ்சம் பொறுங்க, இதை நான் அப்படியே ஏத்துக்க மாட்டேன். இது கேட்கறதுக்கு ஒரு டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி மாதிரி தெரியலையா? இப்போ என் வேலை போயிடுச்சு, இல்ல எனக்கு ஒரு பெரிய நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அந்த சூழ்நிலையிலும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றது பிராக்டிக்கலா சாத்தியமா? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஆனா அங்க மகிழ்ச்சி அப்படிங்கிறது வெறும் சிரிப்பு கிடையாது. அது ஒரு ஆழமான உள்மன அமைதி. இப்போ ஒரு தூண்டுதலுக்கும், அதாவது ஸ்டிமுலஸ், அதுக்கான நம்ம ரியாக்ஷனுக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கு. சரி. அந்த இடைவெளியில தான் நம்ம சுதந்திரமே ஒளிஞ்சிருக்கு. உங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது அழுது புலம்புவதா இல்ல அதிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு முன்னேறுவதா அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கிற அந்த சுதந்திரம் உங்ககிட்ட இருக்கு. வாழ்க்கை உங்க கையில இல்லனாலும் உங்க உணர்ச்சிகள் உங்க கட்டுப்பாட்டுல வர்ற அந்த நொடியே நாம விதியோட கையில இல்ல. சூப்பர். எக்ஸாக்ட்லா. கர்மாவால உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத தீர்மானிக்க முடியும். ஆனா அதனால நீங்க எப்படி மாறுறீங்க அப்படிங்கறத உங்களோட ஃப்ரீவில் மட்டும்தான் தீர்மானிக்குது. ஆஹா, இது மிகச்சிறந்த ஒரு விளக்கம். அதாவது கர்மா அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெற்று கேன்வாஸ் மாதிரி. ஆனா அதுல என்ன நிறங்களை தீட்டணும் அப்படிங்கிற பிரஷ் நம்ம சுய விருப்பத்தோட கையில இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த உள்மன சுதந்திரத்தை நீங்க உணர்ந்துட்டா எந்த ஒரு வெளிப்புற துயரமும் உங்கள மனசளவுல வீட்ட முடியாது. ஆனா இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாவும் அதே சமயம் கொஞ்சம் சிக்கலாவும் மாறுது. நமக்கு அப்படி ஒரு பிரம்மாண்டமான உள்மன சுதந்திரம் இருக்கு அப்படின்னா நாம ஏன் அதை பயன்படுத்துறதில்ல? ஆமா, அது ஒரு பெரிய கேள்விதான். ஏன் நம்மள பல பேர் எப்பவுமே ஒருவித பதற்றத்திலையும் சலிப்பிலையும் மன அழுத்தத்திலையுமே இருக்கும்? இதற்கான விடைய அந்த கையெழுத்து பிரதி இன்றைய நவீன காலகட்டத்தோட இணைக்குது. அது சுட்டிக்காட்டுற அந்த மிகப்பெரிய வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் போன்கள். கண்டிப்பா, எந்த சந்தேகமும் இல்ல. நம்மள பெரும்பாலானவங்க நம்மளோட பொன்னான ஓய்வு நேரத்தை மொபைல் போன்கள்ல மூழ்கியே கழிக்கிறோம். இது நம்மை சுற்றி இருக்கிற உண்மையான உலகத்தை பார்க்க விடாம தடுக்கிற ஒரு நவீன கால மாயை அப்படின்னு அது விமர்சிக்குது. ரொம்ப உண்மையான வார்த்தைகள். அந்த குறிப்புகள்ல வர்ற மாயை அப்படிங்கிற வார்த்தைய நாம ஏதோ பழங்கால தத்துவமா மட்டும் பார்க்க கூடாது. இப்போ ஓஷோ மாதிரி சிந்தனையாளர்கள் இத பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, மனிதர்கள் விழிப்புணர்வே இல்லாம ஒருவித தூக்க நிலையிலே தங்களோட வாழ்க்கையை நகர்த்துறாங்க அப்படின்னு குறிப்பிடுவாரு. ஆமா, ஓஷோத அடிக்கடி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த தூக்க நிலைய நமக்கு தர்றது நம்மளோட இந்த டிஜிட்டல் திரைகள் தான்.
நாம எப்பவெல்லாம் சோஷியல் மீடியாவில மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்றோமோ அப்பவெல்லாம் நம்ம மூளையோட ஃப்ரீ வில்ல ஒரு அல்காரிதம் கிட்ட அடமான வைக்கிறோம். அதாவது நம்ம சந்தோஷத்தை நாம தேர்ந்தெடுக்காம ஒரு மொபைல் ஆப் நம்ம உணர்ச்சிகளை தேர்ந்தெடுக்க நாம அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. மிக துல்லியமா. நாம திரைகளுக்குள்ள தொலைஞ்சு போகும்போது நிகழ்காலத்தை இழக்கிறோம். அந்த மாயையிலிருந்து விடுபடுறது தான் முதல் படி. மொபைல்ல நேரத்தை விரயம் பண்றதுக்கு பதிலா பூங்காவுல நடக்கிறது, பீச்சுக்கு போறது, தியானம் பண்றது, நாமே நேசிக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு அந்த ஆசிரியர் வலியுறுத்துறாரு. அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட, அதாவது பையன், பொண்ணு, கணவன் இல்ல மனைவியோட எந்த ஒரு டிஜிட்டல் சாதனமும் இல்லாம மனம் விட்டு பேசுறது தான் உண்மையாகவே பயனுள்ள நேரச் செலவுன்னு அவர் சொல்றாரு. ஆனா உண்மையை சொல்லப் போனா சொல்லுங்க. சிலருக்கு ஃபோன் இல்லாம குடும்பத்தோட 1/2 மணி நேரம் பேசுறது அப்படிங்கிறது இமயமலையில போய் தியானம் பண்றதை விட மிகப்பெரிய சவாலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அது 100% உண்மைதான். ஏன்னா நாம அந்த அளவுக்கு இந்த மாயைக்குள்ள சிக்கியிருக்கோம். திரைகளுக்கு பதிலா இயற்கையையும் மனிதர்களையும் நாம சுயமா தேர்ந்தெடுக்கும்போது நாம முன்னாடி பேசின அந்த உள்மன சுதந்திரத்தை நடைமுறையில செயல்படுத்துறோம். இது வெறும் டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது, இது விழிப்புணர்வோட வாழ்க்கைய வாழறது. சரி, இதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நான் என் மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இயற்கையை பார்க்கறேன்னு வச்சுக்குவோம். மொபைலை ஒதுக்கிட்டா மட்டும் என் மன அமைதி ஆயிடுமா? கண்டிப்பா ஆகாது. ஆமா, என் மொபைல் ஸ்கிரீன் ஆஃப் ஆனாலும் என் மனசுக்குள்ள பல ஸ்கிரீன்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நேத்தைய ஆபீஸ் மீட்டிங் பத்தின கோபம், நாளைய பண பிரச்சனை பத்தின பயம் அப்படின்னு மனசு அலைபாஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த மனசை எப்படி நிகழ்காலத்துல நிறுத்துறது? இதுதான் உண்மையான சவால். இங்கதான் அந்த கையெழுத்து பிரதி ஒரு மிக முக்கியமான உளவியல் கருவியை பத்தி பேசுது. அதாவது மந்திரங்கள் மற்றும் மூச்சு பயிற்சியை அது முன்வைக்குது. எந்த ஒரு மந்திரத்தையாவது திரும்ப திரும்ப சொல்றது விழிப்புணர்வை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஆழமான கேள்வியை ஆசிரியர் எழுப்புறாரு. ஓ, அந்த குறிப்புகள் அப்படி இருக்கா? ஆமா, அவர் ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்றதன் மூலமா தன் எண்ணங்களையும் செயல்களையும் கவனிக்கிறதா சொல்றாரு. வேறு சிலர் தங்களோட மூச்சு காற்றை கவனிக்கலாம் அல்லது ஒரு புள்ளியில கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஒரு சாதாரண வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றதோ இல்ல மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுறதோ இவ்ளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுமா? நான் இதை எப்படி பார்க்கறேன்னா, சொல்லுங்க, உங்க ஒப்பீடு என்ன? நம்ம மனசு அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் பிரவுசர்ல ஓபன் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு 50 டேபுகள் மாதிரி. பேட்டரி சீக்கிரமா ட்ரெயின் ஆகிட்டே இருக்கு. ஆனா எந்த டேப்ல இருந்து பாட்டு சத்தம் வருதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மந்திரம் இல்ல மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது அந்த 50 டேபுகளையும் வலுக்கட்டாயமா க்ளோஸ் பண்ற ஒரு டாஸ்க் மேனேஜர் மாதிரி செயல்படுதா? நீங்க சொன்ன இந்த பிரவுசர் டேப் உதாரணம் ரொம்பவே அருவை. அறிவியல் பூர்வமா பாத்தீங்கன்னா நம்ம எதையும் தீவிரமா செய்யாம சும்மா இருக்கும்போது நம்ம மூளையில DMN, அதாவது டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு பகுதி செயல்பட தொடங்கும். இதுதான் நீங்க சொன்ன அந்த 50 டேபுகள். ஓஹோ, அப்போ இதுக்கு ஒரு சயின்டிபிக் பேரே இருக்கா? ஆமா, இந்த DMN தான் நம்ம கடந்த கால கவலைகள்லையும் எதிர்கால பயங்கள்லையும் எப்பவுமே உழல வைக்குது. ஓவர் திங்கிங் வர்றதுக்கு இதுதான் முக்கிய காரணம். அப்படி என்றால் இந்த மந்திரங்களோ இல்ல மூச்சு பயிற்சியோ அந்த DMN-ஐ ஆஃப் பண்ணிடுதா? சரியா புடிச்சிங்க. இது ஏதோ மத ரீதியான பயிற்சி மட்டும் இல்ல, இது ஒரு அப்பட்டமான நியூரோ சயின்ஸ். நீங்க ஓம் நம சிவாயா அப்படின்னோ இல்ல வேற ஏதோ ஒரு மந்திரத்தையோ உச்சரிக்கும் போதோ இல்ல உங்க மூச்சின் மேல கவனத்தை குவிக்கும் போதோ நீங்க மூளைக்கு ஒரு குறிப்பிட்ட குறைந்த ஆற்றல் தேவைப்படுற வேலையை கொடுக்கறீங்க. புரியுது. அது மூளையோட சர்க்கியூட் பிரேக்கர் மாதிரி செயல்பட்டு அந்த இயந்திரத்தன்மமான சிந்தனை சங்கிலிய உடைக்குது. அந்த நொடியில TMN-ஓட செயல்பாடு குறைஞ்சு நீங்க முழுமையா நிகழ்காலத்துக்கு, அதாவது இந்த இப்போ அப்படிங்கிற தருணத்துக்கு வந்துடுறீங்க. அருமை. டாஸ்க் மேனேஜரை ஓபன் பண்ணி பேக்ரவுண்ட்ல ஓடுற ஆப்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ற மாதிரி. இது ரொம்ப தெளிவா புரியுது. சரி, இப்போ மனச நிகழ்காலத்துல நிலைநிறுத்தியாச்சு. கடந்த காலம் இல்ல, எதிர்காலம் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் என்னவா? ஆமா, ஜோதிடம், பிரபஞ்சம், இப்படி முன்பே எழுதப்பட்ட விதியோட நிலை என்ன? இது அந்த கையெழுத்து பிரதியில என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச கொஞ்சம் குழப்பமான ஒரு பகுதி. என்ன குழப்பம் சொல்லுங்க பாப்போம். அதாவது ஜோதிடம் உண்மையா இருந்தா வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல அமைக்கப்பட்டிருக்கும் இல்லையா? நடப்பது நடக்கட்டும்னு விட்டுடலான்னு பலரும் நினைக்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தோட படைப்பு, கிரகங்கள், சூரியன், சந்திரன் என பல மர்மங்கள் நம்மை மீறி இயங்குது. ஆனா நம்ம வெறும் பார்வையாளர்கள் கிடையாது, நம்ம எதிர்காலத்தை நாமே தீர்மானிக்க முடியும்னு அந்த ஆசிரியர் சொல்றாரு. ஆமா, அவர் ரொம்ப உறுதியா அத பதிவு செஞ்சிருக்காரு.
தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நம்ம உணர்வுபூர்வமா நினைச்சு பார்த்தா அது வெளி உலகத்திலயும் மாற்றங்களை ஏற்படுத்தும்னு சொல்றாரு. இது லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பேசுற மாதிரி இருக்கு. இப்போ என் கேள்வி என்னன்னா, நான் தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபெராரி கார் வேணும்னு ஆழமா கற்பனை செஞ்சா மறுநாள் காலையில என் வீட்டு வாசல்ல அந்த கார் நிக்குமா? கண்டிப்பா நிக்காது. அதுதான். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் மேஜிக்கல் திங்கிங் மாதிரி, எந்த அறிவியல் அடிப்படையும் இல்லாதது போல தோணுதே. இதுக்கும் நம்ம விதியை மாற்றி எழுதுறதுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களோட இந்த சந்தேகம் 100% நியாயமானதுதான். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கறத பலரும் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க கற்பனை செஞ்சா உடனே வானத்திலிருந்து ஒரு கார் விழும் அப்படிங்கிறது இதோட அர்த்தம் கிடையாது. அந்த குறிப்புகள் சொல்ல வர்றது ஜான் மர்பி மாதிரி அறிஞர்கள் முன்வெச்ச ஆழ்மனதோட, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட், அதோட சக்திய பத்தி தான். ஓ, ஜான் மர்பியோட கான்செப்டா இது? ஆமா, இத நாம உளவியல் ரீதியா புரிஞ்சுக்கணும். தூங்குறதுக்கு சற்று முந்தைய நேரம் அப்படிங்கிறது உங்க விழிப்பு மனம் மெல்ல அடங்கி ஆழ்மனம் திறக்கிற தருணம். இத அறிவியல்ல ஹிப்னகாஜிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த நேரத்துல கற்பனை செய்யறதால மூளைக்குள்ள என்ன நடக்குது? நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நேர்மறையான, நீங்க விரும்புற எதிர்காலத்தை உணர்வுபூர்வமா கற்பனை செய்யும்போது உங்க மூளையில இருக்கிற RAS, அதாவது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற அமைப்புக்கு ஒரு புதிய கமாண்ட கொடுக்கறீங்க. RAS கேள்விப்பட்டிருங்க. இந்த RAS தான் நீங்க எதை கவனிக்கணும், எதை புறக்கணிக்கணும் அப்படிங்கறது தீர்மானிக்குது. உங்க ஆழ்மனசுல அந்த இலக்க விதைச்சிட்டா மறுநாள் காலை நீங்க முழிக்கும்போது உங்க மூளை முந்தைய நாள் வரைக்கும் புறக்கணிச்ச வாய்ப்புகளையும் வழிகளையும் தேடி கண்டுபிடிக்க தொடங்கும். உங்க உள்மன உணர்வுகள் உங்களை அறியாமலேயே உங்க செயல்களை மாத்தி அது வெளிப்புற உலகத்திலேயும் மாற்றங்களை கொண்டு வரும். வாவ், இது உண்மையிலேயே மனசு திறக்கிற ஒரு விளக்கம். இது ஏதோ பிரபஞ்சம் எனக்கு மேஜிக் பண்ணி பொருளை தரும் அப்படிங்கிறது கிடையாது. மாறாக என்னோட மூளையோட ஃபில்டர்களை நான் மாற்றி அமைக்கிறேன். அதன் மூலமா ஏன் இலக்க நோக்கிய செயல்களை நானே உருவாக்குறேன். இதுதான் உண்மையான லா ஆஃப் அட்ராக்ஷன். அதேதான். இதனாலதான் அந்த குறிப்புகள்ல ஒரு மிகப்பெரிய உண்மை கொட்ட எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. அதாவது, நீங்கள் உங்கள் மனம் அல்ல, நீங்கள் உங்கள் உடல் அல்ல, உங்கள் விதியை உருவாக்குபவர் நீங்களே அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இதை கேட்கும்போது ரமண மகரிஷியோட புகழ்பெற்ற விசாரணையான நான் யார் அப்படிங்கிறது தான் எனக்கு நினைவுக்கு வருது. ஆமா, ரொம்ப பொருத்தமான நினைவு. நாம சதா சலசலக்கிற இந்த மனசோ இல்ல வழிகளை உணர்ற உடலோ கிடையாது. அதை தாண்டிய ஒரு தூய உணர்வு நிலை நாம. அந்த விழிப்புணர்வை அடைஞ்சிட்டா கர்மா அப்படிங்கிற கேன்வாஸ்ல எந்த ஓவியத்தையும் நம்மால வரைய முடியும். மிக சரியான இணைப்பு. நம்மளோட அடையாளத்தை வெறும் உடலோடும் சிந்தனைகளோடும் சுருக்கிக் கொள்ளும் போதுதான் நம்ம விதியோட கையில பொம்மைகளா மாறுறோம். நாமே விதியை உருவாக்குற படைப்பாளிகள் அப்படிங்கறத அந்த குறிப்புகள் ரொம்ப ஆழமா உணர்த்துது. இது ஒரு அற்புதமான பயணம். இதுவரை நம்ம பேசினதை கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். இந்த அலசலோட தொடக்கத்துல விதியோட பிடியில சிக்கியிருக்கிறதாவும், அதே சமயம் அல்காரிதம் கிட்ட நம்ம ப்ரீவில்ல அடமானம் வச்சுட்டு டிஜிட்டல் திரைகள்ல வாழ்க்கைய தொலைக்கிறதாவும் நம்ம பேசணும். ஆமா. ஆனா அந்த கையெழுத்து பிரதி நமக்கு தந்துள்ள தெளிவு ரொம்ப அபாரமானது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் மகிழ்ச்சி அப்படிங்கறத ஒரு தன்னுணர்வு உள்ள முடிவா நம்மால தேர்ந்தெடுக்க முடியும். நவீன மாயையான மொபைல் போன்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இயற்கையோடும் குடும்பத்தோடும் நேரத்தை செலவிடும் போதுதான் உண்மையான சுதந்திரம் பிறக்குது. கண்டிப்பா. அலைபாயிர மனச ஓம் நம சிவாய மாதிரி மந்திரங்களாலோ இல்ல மூச்சை கவனிப்பதன் மூலமாவோ ஒரு டாஸ்க் மேனேஜர் மாதிரி நிகழ்காலத்துக்கு கொண்டு வர முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம ஆழ்மனதோட அபார சக்தியை பயன்படுத்தி தூங்குறதுக்கு முந்தைய தருணங்கள்ல நாம கொடுக்கிற கட்டளைகள் மூலமா நாமே நமது விதியின் படைப்பாளிகள் அப்படிங்கிற உச்சக்கட்ட உண்மையை இன்னைக்கு நம்ம ரொம்ப விரிவா பார்த்தோம். ஆமா, இது ஒரு தத்துவார்த்தமான அறிவுரை மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் நாம நடைமுறையில பயன்படுத்த வேண்டிய ஒரு விழிப்புணர்வு பயிற்சி. நம்ம ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய தொடக்கத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிருக்கு. நிச்சயமா. சரி, இந்த ஆழமான தேடலை முடிக்கிறப்போ இந்த ஆழமான அலசலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். இன்னைக்கு இரவு நீங்க தூங்க செல்றதுக்கு முன்னாடி வழக்கம் போல உங்க ஸ்மார்ட் போனை கையில வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையை விரித்து பார்த்தபடியே தூக்கத்தை தழுவுறதுக்கு பதிலா அந்த டிஜிட்டல் மாயைய கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கண்களை மூடிக்கோங்க. நீங்க மனதார வாழ விரும்புற அந்த எதிர்காலம் எப்படி இருக்கும்,
அதோட உண்மையான மகிழ்ச்சியான உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆழமா ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பார்த்தா என்ன? உங்க மூளைக்கு உங்களோட அந்த RAS அமைப்புக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுத்து பார்த்தா என்ன? அப்படி செய்யறது நீங்க இதுவரை உங்களால மாத்த முடியாதுன்னு நம்பி இருந்த உங்க விதிய நாளை காலை எப்படி மாத்தும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோடு பயணித்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு புதிய தேடலோடு இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம்.